கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணைச் செயலாளர் நிலக்கோட்டை மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தெரியும். பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியுடைய மீட்டிங் மதுரையில் பெற இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே சென்னை வட மாவட்டங்களில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மீட்டிங் போட்டிருந்தாங்க. தற்போது மதுரை மண்டலத்தில் அந்த மீட்டிங்கானது போடப்பட இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த மீட்டிங்கில் அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட அந்த நுழைவாயில தந்தை பெரியார் புகைப்படம் அகற்றப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக பெரியார் கொள்கை விட்டு பின்வாங்கி போதான பல்வேறு கேள்விகள் கூட நம்ம பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிக்கு போனதோ அன்றைக்கே அவங்க எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த கொள்கை, ஜெயலலிதா அவர்களால் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த கொள்கை, அதே போல மாநில உரிமைகளை காப்பதற்காக எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதே போல கட்சியினுடைய நலனுக்காக எடுத்த அந்த முன்னெடுப்புகள், மாநில உரிமைகளை காக்கிறது, திராவிட சித்தாந்தங்களை காப்பதில் இருந்த அத்தனை அம்சங்களையும் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் எடப்பாடிகளுடைய வசம் அதிமுக போனதுக்கு பின்னாடி அந்த கட்சி தன்னுடைய அத்தனை தன்மையை இழந்திருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். ஓகே. மேலும் பிஜேபியை பொறுத்தளவு நாங்க அந்த கட்சியை இணைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்சியை அபகரிக்கிறக்கான அத்தனை வேலையும் செஞ்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல எம்ஜிஆரை மறந்த இயக்கமாக, ஜெயலலிதாவை மறந்த இயக்கமாக, அந்த இயக்கத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய அண்ணாவையும் பெரியாரையும் மறந்த இயக்கமாக இன்னைக்கு அதிமுக போய்க்கிருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுமே பெரியாரை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இன்னைக்கு பிஜேபி இருக்கக்கூடிய இடத்துல எப்படி பெரியார் இருக்க முடியும்? பெரியாருடைய சித்தாந்தத்தை எப்படி பிஜேபி ஏத்துக்கிற முடியும்? அப்படிப்பட்ட அந்த பிஜேபி கையகப்படுத்தி இருக்கக்கூடிய அதிமுக பெரியாருடைய படத்தை அகற்றுவதை அவங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அதிமுகன்ற இயக்கம் இன்னைக்கு பெரியாரை அடையாளப்படுத்துறதே ஒரு வாக்கு அரசியலுக்காகத்தான் இருக்க முடியுமே ஒழிய உண்மையிலேயே பெரியாருடைய உணர்வு அதிமுக தலைமையிட இருந்தா இந்த படத்தை அகற்றுவதற்கான கேள்வியை அதிமுக நிர்வாகி யாராவது ஒரு ஆள் கேட்க முடியும்? தைரியம் இருந்தா கேட்பாங்களா? கேட்க முடியாது. ஏண்டா அதிமுகவை பொறுத்தவரை அதிகாரத்தை கைப்பற்றணும், இன்னொரு முறை முதலமைச்சரா வரணும்ன்ற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காங்களே ஒழிய கட்சியை தொடங்கிய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய கொள்கையெல்லாம் அவங்க புறந்தள்ளிட்டாங்க. அதனால அதிமுக இதை கேள்வி கேட்குமா? பெரியாருடைய படம் அகற்றப்பட்டிருக்கான்றலாம் பெரிய ஒரு வியப்பு அவங்கள பொறுத்தளவு இல்லை, அதிமுக பொறுத்தளவு இல்லை. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல எந்த இடத்திலையும் பெரியாருடைய படம் அகற்றப்படுறத விடுதலை சிறுத்தைகளோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு இயக்கமும் அதை அனுமதிக்காது. இது சாதாரணமா பெரியாருடைய படத்தை அகற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனா இது நிச்சயமாக அவங்களுடைய தேர்தலுக்கான தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாளாத்தான் இந்த நாள் இருக்கும். ஓகே. இப்ப அண்ணா பேர்ல தான் அந்த திமுகவே இருக்குது. அது பேரே அண்ணா திமுக, அண்ணாவோட தலைவரே பெரியார். எப்படி பார்க்கலாம்? அமித்ஷா திமுக மாதிரி போய்க்கிருக்காங்க. ஒரு பரபரப்பா இருக்கிறது, தொடர்ந்து சோசியல் மீடியால பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை எந்த ஒரு அதிமுக தலைவரும் கண்டிக்காம இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பெரியாரை மறந்துட்டு பாஜகவனராக மாறிட்டாரா? இல்ல, அதாவதுங்க எடப்பாடி என்னைக்கு அதிமுக தன்னுடைய உள்கட்சி விவகாரங்களுக்காக டெல்லியை நோக்கி பயணப்பட்டுருக்கு, தான் கட்சியில ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அங்க போய் கேட்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. ஒரு காலகட்டங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலங்கள்ல, தேர்தல் காலங்கள்ல பாத்தீங்கன்னா கூட்டணி அமைப்பதற்காக இந்தியாவை சேர்ந்த பல தலைவர்கள் அவங்களத்தை சந்திப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய செயல் திட்டம் தான் இன்னைக்கு வெளிப்படும். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? கூட்டணி சம்பந்தமா பேசணும்னா இங்க இருந்து எடப்பாடியார் கிளம்பி டெல்லி போறாரு. அதிமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் டெல்லி போய் அமித்ஷாவை பார்ப்பதா காத்து கிடக்குறாங்க. அவர் கொடுக்கக்கூடிய நேரத்துல இவங்க சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கு. எந்தெந்த தொகுதியில யார் போட்டியிடணுன்றதெல்லாம் அவங்கதான் தீர்மானிக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குன்றது ஊடகங்கள் வரக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் தலையிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவை பிஜேபி ஒருங்கிணைச்சாங்களா? ஒருங்கிணைக்க முடியல. அவங்கள ஒருங்கிணைப்புக்காக போய் அவங்கள தொடர்ச்சியா சந்திச்ச தலைவர்கள்லாம் அந்த கட்சியை விட்டே வெளியேறி போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியும் அவரை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் அமித்ஷா என்ன சொல்றாரோ, மோடி என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கொண்டு அப்படியே செய்யக்கூடிய ஒரு பணியாட்களாத்தான் மாறி இருக்காங்க. அதை நம்ம வெளிப்படையா நம்ம எல்லாருமே பாக்குறோம். பொதுமக்கள் பேசுறாங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு யார் தலைமையா, கூட்டணிக்கு பிஜேபி தலைமையா அதிமுக தலைமையா என்ற கேள்வியெல்லாம் பொதுமக்கள் சாதாரணமா கேட்கிறாங்க. இது அதிமுக தொண்டர்களுக்கே வெளிப்படையா தெரியுது. ஆனா பேச முடியாம
அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. இல்ல கட்டுப்படுத்துறாங்கன்னா எப்படி? அது இன்னொரு கட்சிக்கு வாக்கா மாறுமா? அப்படி அமைதியா இருந்துக்குருவாங்களா? நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் இந்த முறை வந்து முழுமையா அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஓ. திமுக கூட்டணி ஒரு வலுவா இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு அதிமுகவுல இருந்த எத்தனையோ முன்னணி பொறுப்பாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அன்னை ஓபிஎஸ் உட்பட பல பேர் வந்து இன்னைக்கு திமுகவை நோக்கி போய்க்கிருக்காங்க. ஆனா அவங்க எடுத்திருக்கக்கூடிய சூழல் வந்து நடுநிலையாளர்களை பாராட்டக்கூடியதா, வரவேற்கப்பட வேண்டியதா இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கா? அதிமுக தனித்து ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது மாநில உரிமையை காப்பதற்காக ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு தேவை நினைக்கக்கூடிய எல்லா பேருமே நிச்சயமா திமுகவை நோக்கிதான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக என்ற கட்சி வரக்கூடிய காலங்கள்ல இருக்குமா அப்படின்ற சந்தேகம் அதிமுக தொண்டர்களுக்கே இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் எப்படி திமுகவை நோக்கி போய் கொண்டிருக்காங்களா, அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல வாக்காளர்கள் வந்து நிச்சயமா வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்போ உண்மையான தொண்டர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள்லாம் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி தென் மாவட்டங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது? தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரும்பான்மையா வந்து இந்த நிகழ்ச்சியானது முக்குலத்தோரை மையப்படுத்தி தான் போடுறாங்க. ஓபிஎஸ் போன்ற ஒரு ஆளுமைகள், சசிகலா வந்து ஒரு புறம் தனியா இருக்கும்போது இந்த தருணத்தை எப்படி பார்ப்பாரு? எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் எப்படி அணுவாருன்னு இருக்குல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தென் மாவட்டங்கள் எப்படி அணுவான்னு பாக்குறீங்க? எடப்பாடியை பொறுத்தளவுங்க அவர் வந்து அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காக, அவருடைய பதவிக்கு, அதாவது கட்சி பதவியாக இருந்தாலும் சரி, பிற்காலங்கள்ல ஒருவேளை வெற்றி பெற்று முதல்வரா வந்தாலும் சரி, யாரும் இடையூறா இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப சரியா இருக்காங்க. அப்படி இடையூறா இருக்கக்கூடிய நபர்களை கட்சியை விட்டு வெளியேற்றுறதையும், அவங்கள வந்து பல குற்றச்சாட்டுகளோ இல்ல அவமானப்படுத்தியோ இல்ல வந்து அதிமுக வலுப்பெறணும்னு நினைக்கிறவங்கள கூட அவங்க வந்தா தனக்கு வந்து இடையூறா இருக்குன்ற அடிப்படையில அவங்கள கட்சியை விட்டு வெளியேற்றுறதுக்கான அத்தனை முயற்சி எடுக்கிறாரு. போறவங்களை பத்தி அவருக்கு கவலை இல்லை. ஏன்டா அதிமுக வலுவா இருக்கணும், நம்ம காலத்தை கடந்து இந்த அதிமுக அந்த மண்ணில நிலைச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ஒரு தொண்டன் விலகி போனா கூட வருத்தம் இருக்கும். உண்மையான கட்சிக்காரர் யாராவது ஒருத்தர் விலகி போனா அதை மறுபரிசீலனை பண்றவங்க தான் கட்சி தலைமைக்கு அழகா இருக்கும். ஆனா எடப்பாடியை பொறுத்தளவு அப்படி ஒரு சூழல் இல்லை. யாரு போனா என்ன, எனக்கான பதவி நான் தக்க வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் எடுப்பேன். அதனாலதான் அவர் இன்னைக்கு பிஜேபி போய் சேர்ந்திருக்காரு. பிஜேபி தலைவர்களே வெளிப்படையா பேசுறாங்க, இந்த கூட்டணிக்கு நாங்க தான் தலைவர்ன்றாங்க. இன்னொருத்தர் பிஜேபி தலைவர் என்ன சொல்றாரு, இங்க கூட்டணி ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாரு, நாங்க அமைச்சரவையில பங்கெடுப்போம்ன்றாரு. இப்ப இங்க யாரு தலைமை வகிக்கிறாரு? பிஜேபி கூட்டணிக்கு தலைமை வகிக்குதா இல்ல அதிமுக தலைமை வகிக்குதான்ற ஒரு பெரிய கேள்வி எழுதுல. இதுக்கெல்லாம் வந்து எடப்பாடி கிட்ட ஏதாவது பதில் இருக்கா? பலவீனம் ஆயிட்டாரா இல்ல செயல்பட முடியாம ஆயிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல, அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே நேரத்துல அவர் செயல்பட முடியாது. அவர் இந்த கூட்டணி சம்பந்தமா எந்த நடவடிக்கை எடுக்கணும்னாலும் டெல்லியில இருந்து அவருக்கு உத்தரவு வரணும். டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவலத்தையும் அவர் பேச முடியுமே ஒழிய தன்னிச்சையா அவரால் எந்த முடிவு எடுக்க முடியாது. முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையான கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அந்த நிலைப்பாடை அவர் விட்டுட்டாரு. அப்ப மேல இருந்து என்ன சொல்றாங்க, பிஜேபி என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் பேசக்கூடிய சூழல்ல இன்னைக்கு எடப்பாடி இருக்காரு. ஓகே, இப்போ ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தங்களுடைய மீட்டிங்கை துவங்கிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை கூட தொடங்குறத பார்க்க முடியாது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா திமுக உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணி கட்சி சார்ந்தவங்களும் தேர்தல் பணிகளை துவங்கிட்டாங்க. இந்த தேர்தலில் விசிகா எப்படி ஒரு கையாள போறாங்க? ஏன்னா ஏற்கனவே வந்து தொடர் வெற்றிகளை வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து பெற்றுக்கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தேர்தல் எப்படி அமைன்னு பாக்குறீங்க? அதாங்க, எல்லா கட்சியுமே என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் காலங்களில் ஒரு கவனம் செலுத்தி தேர்தல் பணிகளை மேற்கொள்றது வழக்கம். ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எப்பயுமே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எங்களுடைய தலைவரை பாருங்க, என்னைக்காவது வந்து ஒரு தேர்தலை நெருக்கி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் இல்ல ஒரு மாநாடு நடத்தணும்னு திட்டமிட்டு இருக்க மாட்டோம். அப்படி எதுவுமே இருக்காது. இப்ப கூட பாருங்க, நாங்க வந்து ஒரு தமிழ் தேசிய மாநாடு அறிவிச்சிருக்கோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எங்க தலைவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா அது தேர்தலுக்கு பின்னாடி தான் நாங்க வச்சிருக்கோம். ஏன்டா எங்களுடைய நோக்க தேர்தல் பாதை மட்டும் கிடையாது, தமிழ் தேசிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. அதனால நாங்க தினமும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கம். நாங்க எங்களுடைய தலைவர் தினமும் கட்சி நிகழ்ச்சிகளை பங்கெடுத்துக்கிட்டே இருக்காரு. கட்சி வளர்ச்சிக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. தமிழர்களுடைய நலனுக்கு என்ன செய்யணுமோ அத்தனை பணிகளையும் பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு தேர்தல் என்பது ஒரு நெருக்கடி காலமே கிடையாது. கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்து வேலை செய்யக்கூடிய நேரமே ஒழிய எங்களுடைய கட்டமைப்பு வலுவா இருக்கு. நாங்க எந்த தொகுதியை கொடுத்தாலும் அதில் வெற்றி வரக்கூடிய கள பணியாளர் எங்க கையில இருக்காங்க. கட்சி கட்டமைப்பு மிக வலிமையா இருக்கு.
இப்ப கூட பாருங்க 234 தொகுதிகளுக்கு 234 மாவட்ட செயலாளர் எங்க தலைவர் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியை வலிமைப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடு. அது மட்டும் இல்லாம மக்கள் பிரச்சனைகளை தினந்தோறும் பேசுவது, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பேசுவது, இந்திய தேசியத்தை பாதுகாப்பதற்கான பணிகளை செய்வது, இடஒதுக்கீடுகளுக்கான பிரச்சனைகளை பேசுவது, கல்வி உரிமைகளை பேசுவதற்கான பணிகளை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முகாமிலிருந்து எங்களுடைய தலைமை வரைக்கும் நான் தொடர்ச்சி பயணப்பட்டு இருக்கோம். அதனால தேர்தல் களம் என்பது எங்களுக்கு சுலபமான ஒண்ணுதான். அது ஒன்றும் ஒரு புதிய கடுமையான களமா நாங்க பாக்குறது இல்லை. ஓகே, அப்ப 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 தேர்தலை பொறுத்தளவுங்க எந்த மாற்றமும் கிடையாது. நாளுக்கு நாள் திமுக கூட்டணி மிக வலிமையாயிக்கு இருக்கு. ஏண்டா 5 ஆண்டுகள்ல மக்களுக்கு தேவையான அத்தனை நலத்திட்டங்களை அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு திறம்பட செஞ்சிருக்கு. இப்ப இன்னும் கூடுதலா மகளிருக்கான சலுகைகளை கொடுத்துருக்காங்க, நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சுக்கிருக்காங்க. புதிய புதிய தலைவர்கள் திமுகவில் இணைகிறாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் ஒற்றை குரலோடு ரொம்ப வலிமையா, அதாவது பாரதிய ஜனதா கும்பல் இந்த மண்ணுல ஒருபோது ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒற்றை கருத்து இருக்கக்கூடிய எல்லா பேரும் இன்னைக்கு திமுகவோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியா திமுக இருக்கிறதுனால நிச்சயமா எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதல் இடங்களோட திமுக ஆட்சி அமைக்கும். ஓகே சார், நன்றி. நன்றிங்க.